மலைக்குள்ள ஆத்தா பிறந்த இடம் அந்த அழகு நல்ல மலையாளம் தாயை உன்னை கூப்பிட்டு அழைக்கிறனே கோவிலுக்கு வருவாளா மாறி வருவாளா வாட்டி வரம் கொடுக்க வருவாளா வருவாளா மாறி வருவாளா வாட்டி வரம் கொடுக்க வருவாளா பொறுமசாமி வந்த பொறுமசாமி பொறுமையை நின்று ஆடணும், கீழே மேலே விழுகக்கூடாது. தாகி பிஞ்சு குழந்தைங்க மேலே வந்திருக்கக்கூடிய தெய்வமெல்லாம் பொறுமையை நின்று ஆடணும். அந்த குழந்தைகளை கீழே விழுக விடாமல் பார்த்துக்க தாகி மகமாகி இருளாகியம்மா பொறுமையா அப்படியே அந்த கரகத்தை பூரா நடுவில் வச்சுட்டு கும்மியடிக்க விருப்பம் உள்ளவர்கள் எல்லாரும் ஆத்தால வளைச்சு எல்லாரும் கும்மி அடிக்கணும். அதனால குழந்தைகளை அந்த பக்கம் கரகத்தை அப்படியே அங்க பக்கம் கூட்டிட்டு போங்க, பின்னாடி அப்படியே கொஞ்சம் பின்னாடி கூட்டி போங்க. கொஞ்சம் சாமியார சொந்தக்காரங்க வாங்கம்மா, அந்த சாமியார குழந்தைகள் தாய் தந்தையர் வந்து கொஞ்சம் பின்னாடி பொழுது முன்பதாக அருளாக அழைக்கும் பொழுது எல்லாம் அவங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து கைதட்டி ஆரவர செஞ்சீங்க. இப்பொழுது 7 சக்தியும் ஒன்று சேரக்கூடிய வேளையிலே ஆத்தா நம்ம ஊர் மந்தைக்கு பிஞ்சு குழந்தைங்க மேலே அருள் கொண்டு ஆடி வந்திருக்காங்க. தாயாகப்பட்டவர்களுக்காக வளர்ச்சி எல்லாரும் கும்மி அடித்தோம்னா நினச்சது கண்டிப்பாக நடக்கும். என் குழந்தைகளுக்கு நல்ல படிப்பை கொடுக்கணும், என் குழந்தைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கணும், என் குழந்தைகளுக்கு எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் பாதுகாக்கணும். அப்படி என் மனசார நினைச்சு ஆத்தால வளர்ச்சி எல்லாரும் கும்மி அடிக்கணும். நில்லுங்க, பெண்கள் மட்டும் அப்படியே வளைச்சு கும்மி அடிக்க விருப்பம் உள்ளவர்கள் எல்லாரும் அப்படியே வளைச்சு கும்மி அடிங்க. வாங்கம்மா அப்படியே கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, வளைச்சு கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. அப்படியே ஆண்கள் கொஞ்சம் அக்னி பக்கத்துல மட்டும் ஒரு 4 பேர் நில்லுங்க. அக்னி பக்கத்துல ஒரு 4 பேர் நில்லுங்க. அந்த குழந்தைகள் அப்படியே கரகத்தோட இந்த பக்கம் கூட்டிட்டு வாங்க. விலாசமா இந்த பக்கம் கூட்டிட்டு வாங்க. அக்னி அப்படியே கூட்டி வாங்க. அப்படியே 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 நிப்பாட்டுங்கண்ணே. அப்படியே பெண்கள் அப்படியே சுத்தி வாங்கம்மா. அப்படியே வாங்க. நம்ம ஒரு இலையில முளைப்பாரி போட்டு கும்மி அடிக்க மாட்டோமா? இப்போ அடிப்பாக பாருங்க. ஏன் தெரியாதுங்கிறீங்க? நம்ம ஊர் மந்தையில் ஆத்தா வேப்பலக்காரிக்காக நமது இருளாயி அம்மனுக்காக எல்லாரும் கும்மி அடிப்பாங்க பாரு. இப்போ எல்லாம் கைதட்டுங்க பார்க்கலாம். வளைச்சு கும்மி அடிங்க. அப்படியே அப்படியே கைதட்டு கைதட்டு
கட்டுமா எல்லாரும் கை தட்டுங்க. அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா அக்காலங்க ஏழுவரும் அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா அக்காலங்க ஏழுவரும் அழைக்கட்டுமா அண்ணனோட அழகு அழைக்கட்டுமா அழகு முத்து மாறுகிறோ அழைக்கட்டுமா அண்ணனோட அழகு அழைக்கட்டுமா அழகு முத்து மாறுகிறோ அழைக்கட்டுமா பூல காவியோ அழைக்கட்டுமா விளையாடு வத்திரையோ அழைக்கட்டுமா பிள்ளைய கதையம்மா அழைக்கட்டுமா விளையாடு பத்திரையோ அழைக்கட்டுமா மஞ்ச முகத்தழகு அழைக்கட்டுமா இந்த மக்களையே காப்பவனோ அழைக்கட்டுமா மஞ்சமுக தழகி அழைக்கட்டுமா மக்களையும் காத்திரவே அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா அக்கறைங்க ஏழுவரும் அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா அக்கறங்க ஏழுவதா அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா அக்கறைங்க ஏழுவரும் அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா அக்கறங்க பிடி 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 அப்படி பிடிங்க, பிடிங்க, பிடிங்க. குழந்தை எல்லாத்தையும் பிடிங்கம்மா சொந்தக்காரர் வாங்க குழந்தைகளுக்கு சொந்தக்காரங்க பிடிங்க பிடி 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 சாமி திண்ணூறு வச்ச உடனே அருள் நின்றும் அருள் நின்ற உடனே கீழே விழுந்துருவாங்க குழந்தைங்க சாட்சி வை கரகத்தை சாட்சி வை அப்படி எல்லாரும் பக்கத்தில் எந்திரிச்சு வாங்கம்மா எல்லாருமே வந்து இந்த கரகத்தை தொட்டு கும்பிட்டு தாங்கள் கையில் என்ற காணிக்கையை கொடுத்து திண்ணூறு வாங்கிக்கோங்க வாங்க எல்லாருமே எந்திரிச்சு வாங்கம்மா இப்பொழுது கரகத்தை வந்து சின்ன குழந்தைகள் தான் கரகத்தை எடுத்து ஆடினாங்க இப்பொழுது எல்லாருமே வந்து இந்த கரகத்தை தொட்டு கும்பிட்டு தாங்கள் கையில் என்ற காணிக்கையை கொடுத்து திண்ணூறு வாங்கிக்கோங்க உங்களுடைய காணிக்கையாகப்பட்டது அழகமலை 18ஆம் படி பெரிய கருப்பனுடைய ஆலயத்திலும் கொல்லிமலை சின்ன கருப்பனுடைய ஆலயத்திலும் ஏலூர் எல்லமுத்து மாரி அம்மனுடைய ஆலயத்தில் கொண்டு செலுத்திடுவாங்க அதனால எல்லாருமே வாங்க எந்திரிச்சு ஒவ்வொருத்தர் பெருமை என்ன என்பதை அறிந்துவிட்டேன் அம்மா. இப்பொழுது தாங்கள் கூறியது போல அந்த ஆணுமங் பிடித்த மகிஷாசுர அரக்கன் எந்த வழிமார்க்கமாக சென்றாலும் அடித்து தரத்தரம் என்று இழுத்து வந்து தாங்களுடைய பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். தாகே வெற்றி உமைக்கு சென்று வாருங்கள்.
தம்பி அண்ணா சின்ன கருப்பா அண்ணா பெரிய கருப்பா தாயாகப்பட்டவள் எதற்காக அழைத்தார் என்பதை கேட்டிருந்தாயா? கேட்டறிந்தேன். உலகிலே மகிஷாசுர அரக்கன் அட்டகாசம் அதிகரித்து விட்டதா? உண்மைதான். அண்ணவனும் ஆண்கள் அடுத்த இளம் பெண்களுடைய கற்ப சூறையாடி கோயில் ஆலயத்தை எல்லாம் இடித்து நாம் தான் கடவுள், நாம் தான் தெய்வம் என்ற ஆணவத்தில் ஆடிக்கொண்டிருக்கின்றான் மகிஷாசுர அரக்கன். உண்மை என்ன? அண்ணவன் எந்த வழிமார்க்கமாக சென்றாலும் சரி அடித்து தரத்தரவன் இழுத்து வந்து தாயினுடைய பாதத்தில் சமர்ப்பிக்க வேண்டுமாம். அப்படியே புறப்பட வேண்டும். புறப்படுவோம். அரக்கன் எந்த வழிமார்க்கமாக சென்றாலும் இழுத்து வந்து தாயினுடைய பாதத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். தம்பி புறப்படுவோம் அண்ணா. புறப்படு. பெற்றான் ராமனத்து பெருட்டாய் ஆரியனா ஏரிக்காய் ஆரியனே அத வளர்த்தாண்டா வைரவித்தாண்டா வளர்த்தாண்டா வைரவித்தாண்டாண்டா புளியந்திருந்தாய் ஏ மலையாள கருப்பையா பெரு கொண்டாய் நாடு நீ பேரு கொண்டாய் கீநாடு அடைய வெள்ள குதிரை ஏறு அடைய வெள்ள குதிரை ஏறி வெள்ள குதிரை ஏறி பொல்லாத கருப்பனுக்கு வீச்சருவா தான் எடுத்து நீ வெள்ள குதிரை ஏறி கருப்பணி வெள்ளை குதிரை ஏறி உள்ளாத பெரிய கருப்பையா நீ வீச்சருவா கையில் கொண்டு அடைய குதிரை பவள நிறா குதிரை பவள நிறா பொல்லாத கருப்பனுக்கு குதிரை கால் பொன்னிறமா குதிரை பொன்னிறம் குதிரை பொன்னிறமா கருப்பன் மாறா சாமி கருப்பு மாறா கார்மேகம் போல மாறா கருப்பசாமி வரா சாமி கருப்பசாமி கார்மேகம் போல வரா கருப்பசாமி வெள்ள குதிரையரை கருப்ப மாறா செருவா கையில் எடுத்து கருப்பன் மாறா வெள்ளை குதிரையரி கருப்பசாமி செருவா கையில் கொண்டு கருப்பசாமி செருவா கையில் எடுத்து கருப்ப மாறா ரெண்டு வாரம் கொடுத்துடவே கருப்பன் மாறா செருவா கையில் கொண்டு கருப்பசாமி ரெண்டு வாரம் கருப்பமான கருப்பசாமி கச்சே வருந்து வந்து கருப்பு மாறா கருகத்தை சும்மா விட்டு கருப்பன் மாறா சேவரஞ்சு கட்டி கருப்பசாமி கார்மேகம் போல வரா கருப்பசாமி பச்சரட்ட முடிப்பவன்டா கருப்பசாமி பணியார வம்சமடா கருப்பசாமி பச்சரத்தை முடிப்பவனா கருப்பசாமி பள்ளிகால வம்சமான கருப்பசாமி கருப்பு வடிவம் பூண்டவனா கிழக்கு மூலா பாப்பவனா கருப்பு வலிவோ பூண்டவரா இழகு மூகோ பார்ப்பவரா நெருப்பு கண்கள் கண்டவனா முறுக்கு வீச உள்ளவனா கருப்பு கண்கள் கொண்டவனா முருகு மீசை உள்ளவனா பிள்ளை வாரா வேணும் என்று மண்ணூர் ரூபா செஞ்சு வச்சார் இல்லை ரூபோ இல்லை என்னால் மண்ணூரூபோ சென்று வச்சான் மண்ணூர் ரூபா செஞ்சு வச்சார் நாட்டு வாரா தந்திடுவார் கருப்பு வடிவம் பூண்டவனா கிழக்கு மூலா அவரா ஏன் ஜாமா வாழ்க ஏய் நான் ஓஞ்சாமாண்ணா ஏன் ஜாமா டேய். இதுதான் எஜமா என்னடா நான் ஏய் தான் சீடன் என்ன குப்பையில கடந்து இது என் எழுதுறது குதிரை போடுற? வாயன் ஏன் குதிரை வாயன் குதிரை குருதேவன் 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 நீங்க குரு 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 அவ்வளவுதான் குரு எஜமா ஏய். அடி சத்தம் கேட்கல ஏய் சீடா வாடா இப்படி என்ன வாசம் நிறைவேறிச்சா ஏய் சீடா வா 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 வாட 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 டேய்
எவ்வளவு மரியாதை உனக்கு கொடுக்குற என்னை மாதிரி மயிரியாதை உனக்கு தர முடியுமா யாராவது? அண்ணே அந்த பூ எங்கனே கடந்து எடுத்து வந்தீங்க? அவருக்குத்தான். எங்க இருந்து எடுத்துட்டு வந்தீங்கன்னு கேட்டேன். அவருக்கா போடுறேன்? அவர் ஜாமானத்துக்கு போடுறேன். ஓஹோ, ஜாமானுக்கு போடுறியா? இந்த பூ எங்கே குப்பையில தொட்டில கடந்த மாதிரி பார்த்தேன். இப்பதான் கழட்டி வைக்கும். அடிக்க. ஜாமானுக்கா போடுவேன்? அடியில பிடிக்காத, அடியில பிடிக்காத. ஏய் அடிக்காதீங்க. அடிக்கிறதுல பிடிக்க. குருதேவா, நேத்து ஒரு பெண்ணை கூட்டி வர சொன்னதே. ஒரு பொம்பளையும் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாம் நேத்து ஒரு 2000 பொம்பளை பணம் கூட்டி வந்தியே சீடா. எல்லாம் பணம் கேட்கறாளுங்க பொம்பளை ஊரா. பணம்னா என்னடா? பணம்னா என்னவா தெரியாதா உனக்கு? சம்பளம் கொடுத்தாலும் தெரியாது. உனக்கு பொம்பளை வந்தா சரி, அங்க போய் அலைஞ்சு திரிஞ்சு கொண்டாந்து பார்த்தா தானே தெரியும். டேய் சீடா, இருந்தாலும் நேத்து ஒரு அடக்கமான ஒரு பெண்ணை கூட்டி வர சொன்னானே. ஆனா நீயே கூட்டி வந்திய. அந்த பிள்ளை சுடுகாட்டுல இருந்து எந்த நான் 7 வருஷம் ஆச்சு அடக்கமாயி. நான் என்ன பண்ணாலும் செவனேன்னு படுத்துருக்கேன். அதுதான் அடக்கமாயி ரொம்ப நாள் ஆச்சு. அடக்கமாயி ரொம்ப நாள். அடுத்து நீதான். டேய் அதுகிட்ட போனீங்கன்னா நீதான் அது அதே மாதிரி ஆயிரும். டேய் எனக்கு சாவு வருமா? உனக்கு சாவே கிடையாது. ஏன்னா நான் சாகாவரம் பெற்றவன்டா. 100 சூத்தி பொம்பளை அனுபவிச்சிருக்கிறாரு. என்னது 110 110 100 சூத்தி பொம்பளை. இருந்தாலும் நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் நீ மடன்னு பதில் சொல்லணும். மட்டன்னு சொல்லுவாரு பாருங்க அண்ணே. அப்படி சொல்லுங்க, என்ன வேணாலும் கேளுங்க. ஓரறிவு எடுத்தது என்ன? மட்டன். ஏய் ஓரறிவு எடுத்தது என்னடா? ஓரறிவு படைத்தது என்னப்பா தம்பி சொல்லி கொடுற. அது தெரிஞ்ச நான் பப்பன் போட மாட்டேன். எடுத்து கொடு, நான் புடிச்சுக்கிறேன். மனுஷன் அவன் வாயில அது தெரிஞ்ச நாங்க பப்புன் போட மாட்டோமா? தெளிஞ்சு போச்சு. மரம் எடுத்தது என்ன? மரம் எடுத்தது என்ன? அடிக்காம பேசு. மண்ணு மண்ணு. ஏய் மண்ணு யாரா மண்ணு? மண்ணு இப்பதான் உளுந்துருச்சு சரியா. எஜமா மண்ணு அவர் எதுக்குமா சொல்றாரு? மண் எதற்கடா பயன்படும்? நாளைக்கு நீங்க செத்தீங்கன்னா உங்களை போட்டு புதைக்குன்னு சொல்றாரு. டேய் சீடா வாடா டேய். ஐயோ மண் எதற்கடா பயன்படும்? நாளைக்கு செத்தீங்கன்னா உங்களை போட்டு புதைச்சிருவாரு அவரு. மண்ணு எதுக்கு பயன்படும்? உன்னை போட்டு புதைக்க. உன்னைய போட்டு புதைக்க. என்னை போட்டு புதைக்க. என்னை போட்டு புதைப்பதா? என்னை போட்டு அப்படி இல்ல எஜமா, நீ நடந்து போறதுக்கு உங்களுக்கு போது அடிக்காத. இது மட்டும் தான் தெரிஞ்சு வச்சிருக்கேன். விடு. டேய் எனக்கு சாபு வருமாடா? வராது. நான் கரூர் வரைக்கும் 3 பஸ் மாத்தணும்யா. கம்மு அடிக்க. டேய் இரண்டறிவு படைத்தது என்னடா? இரண்டறிவு என்னப்பா? ஓரறிவு மண்ணாமா, 2 அறிவு மரம் செடி தானே. அதானே அதே மரம். என்னதுடா? மரம். மரம் செடி கொடி தாவரணங்கள் அது நமக்கு எதற்கடா பயன்படும்? விறகு வெட்டி போட்டு அவங்க போட்டு எரிப்பாங்க. ஆக்சிஜன். என்னதுடா அது? அடுக்கி வச்சு எரிக்கிறதாமா. அடுக்கி வச்சு மரத்தை யாரை எரிக்கிறது? ஐயோ சுண்ணியில் அடி விழுந்துருச்சு. ஏய் சுளுர்னு அடி விழுந்துருச்சு. துணியில் அடி விழுந்து. 3 அறிவு படைத்தது என்னடா? 3 அறிவு படைத்தது புழு பூச்சி. அப்படி என்றால் புழு பூச்செல்லாம் பார்த்தது இல்லையா நீ? புழு அதான் ஈ எறும்புதா புழு பூச்சி. அதுதான் அது நமக்கு எதற்கடா பயன்படும்? அது நமக்கு என்ன பயன்படுது? புழு பூச்சி எதுக்கு பயன்படும்? புழு மீன் பிடிக்க பயன்படும். அதேதான். அவர்களுக்கு தெரிந்தது கூட உனக்கு. அவங்க வரிசையா நாடகம் பாக்குறாங்க. ஏங்க அவங்களுக்கே அண்ணன் சொல்லி கொடுத்துருக்காரு, நீங்க வேற. 4 அறிவு படைத்தது என்ன? 4 அறிவு படைத்தது பச்சி. பச்சி போண்டா வடையா? அவங்கிட்ட அப்படி சொல்லி மடி அடிக்கிறதுக்கா? பச்சிகள் பச்சி பறக்கும் பஜ்ஜிகள். பச்சினா என்னடா? கொஞ்ச நேரம் சம்பாதிட்டா இருக்குதுலயே அதிகமா சம்பளம் வாங்குறவன் வந்தேன். நீ கேளு, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். நீ பறக்கக்கூடிய பச்சி என்றால் உதவி பண்ண போறியா? 4 அறிவு பச்சிகள்னா பறக்கிறது. கரெக்டா சொல்லிட்டாரு. அப்புறம்னா அது நமக்கு எதற்கடா பயன்படும்? பச்சி எல்லாம் என்ன காலையில பசியோட போகும்போது பச்சி வடை துப்பாக்கி வச்சு சுட்டு அதுதான் முடிப்பாரு. சுட்டு பிடிப்பாரா இவரு? 5 அறிவு படைத்தது என்ன? 5 அறிவு படைத்து மிருதங்கங்கள். ஐயோ போதுடா. ஏண்டா 5 அறிவு படைத்தது என்ன? இரியா கொஞ்சம் வலியை சமாளிச்சுக்கிறேன் இரியா. அதேதான். என்னதுடா? நீ சொன்னதுதான். என்ன விலங்குகள்? அதே அவன் சொன்னதுதான் சரி.
ஒழுங்கா வள்ளிதரம்ட்டு கூப்பிட்டாங்க போயிருக்கலாம் காலையில ஏய். வந்து அப்படி இப்படி போயிருக்கு ஐயோ போதும் போது போது டேய் சீடா டேய் சீடா வாடா வாடா டேய் இவனை வேலையை விட்டு தூக்குறதா வருவேன் நீ வாடா நீ விலங்குகள் என்றால் என்னென்ன விலங்குகள்? நீங்களே அடிங்க அவனை உட்கார சொல்லு மூடி விலங்குகள் என்ன என்னென்ன விலங்குகள் தான் கை வலிக்கும். அவருக்கு கை வலிச்சா வலிச்சிட்டு போகுது டேய் ஆ? விலங்குகள் தான் நான் சொல்வது போல் சொல்ல வேண்டும் ஆ. சிங்கம் சிங்கம் கரடி கரடி யானை யானை புலி சிறுத்தை அப்படியே சொல்றாங்க சொல்றா வரிசையா வேகமா சொன்னா தான் புரியும் நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க சிங்கம் புலி கரடி சிங்கம் புலி கரடி யானை புளித்திருச்சே யானை எப்பொழுது அந்த வேலை பார்த்தது யானை யானை ஏய்! பார்த்தது இல்ல, புலி புலி சிறுத்தை புலி சிறுத்தை புலி சிறுத்தை டேய் என்ன சொன்ன இல்ல, அது இல்ல அப்படிங்கிற ஒரு மிருக தனியா என்னடா சொன்ன? இருக்கு போல போல என்ன சொன்ன? இனிமேல் நீ வந்தா வரமாட்டேன்டா நான் ஏன் வர மாட்டேன் உனக்கு பொம்பளை கூட்டி விடுறதுக்கு ஏன் கூட்டி விடுறது பேசாம மூடிட்டு இருக்கலாம் நீ அடிச்சீனா கூட்டி கொடுக்க மாட்டேன் டேய் ஆறறி படித்தது என்ன ஆறரை படித்தது மனிதர்கள் 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 என்றால் எத்தனை வகைப்படும் மனிதர்கள் எத்தனை வகைப்படும் மனிதர்கள் நல்லவன் இருக்கேன் கெட்டவன் இருக்கேன் ஏய் மனிதர்கள் என்றால் மனிதர்கள் என்றால் இரண்டு வகை 2 வகை ஒன்று ஆணினம் இன்னொன்று பெண்ணினம் ஆணினம் நமக்கு பிடிக்குமா ஆணினம் நமக்கு பிடிக்காது ஆம்பளையில நமக்கு தேவையில்லாத வேலை ஆண்கள் என்றால் நமக்கு பிடிக்குமா ஆனா பஸ் ஸ்டாண்டு பக்கம் ஆம்பளைக்கு ஆம்பளை தான் பிடிச்சிக்கிறாங்க என்னத்த பிடிச்சி தெரியலையே நமக்கு என்ன தெரியும் எல்லாம் எல்லாம் பணம் சம்பாதிக்கிறது வேண்டாம் அடிக்காம பேசு வேலை என்னத்த பிடிச்சிக்கிறாங்க? அப்புறம் வேலை விட்டு போயிடுவேன் நான். என்னத்த பிடிச்சிக்கிறாங்க ஐயோ! ஏப்பா அந்த விரதம் கேட்பாயில என்ன இந்த அடி அடிக்கிறேன் சோத்தை திங்கிறானா பிய திங்கிறான் அவன் டேய் அடிச்சானா வந்து கேளு எனக்கு சப்போர்ட் பண்ணுப்பா பாத்தியா எனக்கு ஆளு இல்லைன்னு நினைச்சுக்கிட்டியா அடிச்சியா அடிக்கலாமா நீ அடிச்சியா? அடிக்கலாமா அடிப்பியா? இப்படி பயலா இருக்கிற வரைக்கும் ஐயோ டேய், டேய். அடிப்பியா இங்க வா. அவன் கூட்டி கொடுக்க சொன்னானே நான் என்ன உங்ககிட்ட வந்து பொம்பளை கேட்டேனா உனக்கு ஏன் கோவம் வருது கேப்பியா? போது, போது, கேப்பியா? போது, அடிச்சு பொம்பளை கேப்பியா? டேய், டேய். நீ கொடுக்குற சம்பளத்துக்கு போகுது டேய் வாடா சீடா அப்படி ஆண்கள் என்றால் நமக்கு பிடிக்குமா இவ்வளவு போராமல் இருக்கேன்னு இப்பதான் தெரியுது எவ்வளவு வைத்தறிச்சல் பத்தி ஆண்கள் என்றால் நமக்கு பிடிக்குமா ஆம்பளை எல்லாம் நமக்கு தேவையே இல்லை அவனை வச்சு என்ன பண்றது பெண்கள் என்றால் பெண்கள்னா பிடிக்கும் ஏன் பிடிக்கும் எனக்கா பிடிக்குது உனக்கு தான் பிடிக்கும் பெண்கள் என்றால் எனக்கு பிடிக்கும் எதற்காக தெரியுமா எதற்காக? எனது பஞ்சனைகள் அழைத்து சென்று பிடிக்குதா பொம்பளை எனக்கு இல்ல எனக்கு இல்லடா டேய் பொம்பளை பிடிக்குதா உனக்கு எனக்கு இல்ல பொம்பளை பிடிக்குமா ஏய் சீடா எனக்கு சென்று அழகான ஒரு பெண்ணை அழைத்து வர வேண்டும் உங்களுக்கா எங்க போய் தேடுவேன் நானு ஏப்பா ஏதாவது பொம்பளை வேஷம் போட்டுக்கிறியா ஒரு 2000 டேய் உன் பொண்டாட்டி இருக்கா இல்லையா பொண்டாட்டியில சரிப்பட்டு வராது ஏன்டா? எனக்கு ஏது பொண்டாட்டி பொண்டாட்டி இல்லையா கொண்டாட பொம்பளை பூரா நீ தான் பாக்குற எனக்காக டேய் எங்கேயாவது சென்று எனக்கு ஒரு பெண் அழைத்து வாடா, பெண்ணை அழைத்து வாடா ஐயோ எங்க போய் தேடுவேன் நாங்க பொம்பளை டேய் சீடா பொம்பளை எனக்கு ஒரு பெண் அழைத்து வாடா அழைத்து வாடா எல்லா பொம்பளையும் மாசம் ஆயிட்டாங்களா மாசம் ஆயிட்டாங்களா? நம்ம அடுத்த மாசம் என்ன பார்க்கலாம் என்ன மாசம் போது போது அடிக்காத என்ன மாசம் உனக்கு அடிக்க தெரியலடா என்ன மாசம் போது போது நீ கையை ஏன் நீ அடிக்காத எப்படி அடிக்கணும்னு நான் சொல்லி தர்றேன் நீ நல்லா சுனி நிறைய சுத்தி வச்சிருக்க டேய் சீடா எனக்கு அழகான ஒரு பெண் வேணும் அழகான பொம்பளைக்கு எங்கேயா போறது நான் சொல்ற மாதிரியே செய்யு ஏதாவது உன்னை கூட்டிட்டு வர்ற லைட் அமைச்சு போடு விளக்கு அமைச்சிட்டுன்னா எல்லாம் ஒண்ணுதான் சரியா டேய் என்ன நான் யார் தெரியுமா மைசாசூரன் அரக்கன் அரக்கன் நீ கொடுமைப்படுத்துறேன்னு ஒரு பொம்பளையும் வர மாட்டேங்கிறாள் டேய் உனக்கு ஒரு சாவு வர மாட்டேங்குது எல்லாத்துக்கும் வருது எனக்கு சாவு வரணும் உனக்கு வராது எனக்கு உன்னை அழிக்கிறதுக்கு இனிமேல் பிறந்திருக்காங்களா எனக்கு சாவு வரணுமா? ஏடா ஆள் கூட தூக்கிட்டு வர்றீங்க வரணுமா? அங்க வர மாத்திட்டியா சாவு வரணுமா எனக்கு சாவு இது என்னடா இது எனக்கு சாவு வரணுமா சாவு ஐயோ ஐயோ இது அதை விட அதிகமா இருக்குது வேண்டாம் எனக்கு சாவு வரணும். இந்த சுண்ணி சரியில்லை என்ன அது சரியில்லை என்ன அது சரியில்லை அப்புறம் நானும் அடிப்பேன் சரி போது போது உனக்கு இது ஒண்ணுதான் தெரிய துணி. மாட்டேங்குது என்ன கூட்டி வர்ற பொம்பளை கூட்டி இவனுக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க
இங்க நான் போய் எங்கே போய் பொம்பளை தேடுறது? ஏப்பா தெரிஞ்ச பொம்பளை யாராவது இருக்காங்களா? ஒரு பொம்பளையாவது பிடிச்சிட்டு வந்துடுறேன் நான். ஏடா ஆள் மாறிட்டியான்? ஏடா எப்படி இருக்கியாவன்? ஏடா எந்த கடையில் அரிசி வாங்கி சாப்பிட்ற நீ? தம்பி தம்பி உன் பேர் என்ன? பரவாயில்ல நல்லா அடிக்கிற. வர்றவன் பூரா ஆளுக்கு ஒன்று கையில் பிடிச்சிட்டு வர்றாங்க. ஏடா ஏடா ஒரே கம்பெனியா? யாரப்பனே ஆரையா போய் பிணையிறது? பிணையிற மாதிரியா இருக்குது? என்ன சொல்றீங்க? எல்லாம் தொங்கி போய் கிடக்கு. பேர் என்னப்பா? கொல்லிமலை சின்னகரப்பா சாமி. இதான் என்னது பருப்பா? கொல்லிமலை சின்னகருப்பு. சின்ன பொறுப்பா? அடே சின்ன பொறுப்பா? இவனை தானே தேடிட்டு இருந்தேன். இவன் தான் கொல்லிமலை செட்டா விற்கிறாளா? இந்த அது என்னது சோம்பு சோம்பு மிளகு அப்புறம் பட்டை சோம்பு. பேர் பேர் என்ன? கொல்லிமலை சின்னகரப்பா சாமி. பருப்பு சின்ன பருப்பு. சின்ன பருப்புன்னு என்ன பருப்பு? இவன் தான் பாசி பருப்பு. இவன் பாசி பருப்பு. ஏன்னா ஒரு பருப்பு தான் வந்தியா? அண்ணா வாருங்கள் இப்படி. பசிக்குது நீ பெட்டி வளர்த்தி வச்சிருக்காங்க. உரம் போட்டு வளர்த்துறீங்களா? என்ன விளையாட்டுனே இது? என்னன்னு தெரியலாது. அண்ணே இது என்னண்ணே விளையாட்டு? எல்லாம் சின்ன யானைக்கு பிறந்தவங்களாட்டு இருக்காங்களா? எப்படி இருக்காங்க? நீங்க எல்லாம் சோறு திங்கிற ஆளுகள்னு தெரியல. சொன்ன சின்ன யானை குட்டி மாதிரி இருக்கீங்க. யாரு அவன் நீ ஐயோ போன வருஷம் கம்மி அடிச்சேன், இப்ப அதிகமா அடிக்கிறானே. அண்ணே ஏறி இடுப்புட உட்காந்துக்கணே. என்ன அடிச்சீங்கல்ல? நெருப்புடா நெருங்குடா. அது நெருப்பெல்லாம் அமைஞ்சு போச்சு, மூடிட்டு போங்க. ஏய் வாடா 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 இங்க. ஓ தின்னாக்கா என்ன அடிக்கிறீங்கல்ல? என் குருதேவன் அடிக்க முடியுமா உன்னால? அவனை அழிக்கவே முடியாது. ஓ தின்னாக்கா மாட்டிக்கல முத்திர அடிச்சு வச்சிருக்கேன். எங்க பார்த்தாலும் ஆளுல இருக்காங்க. அது ஏடா பின்னாடி அவ்வளவு இடம் இருக்குதுல. அதெல்லாம் அசிங்கப்படுத்தக்கூடாது. மரியாதையா அடிச்சு கொண்டு அப்படி ஊத்திடணும். நான் நல்ல பையன். இவன மாதிரி அங்க வேறு இடத்த நார் அடிச்சு விட்டேன். எல்லாரும் ஒரு அரை வாட்டர் கேன் அடிப்பாங்க, இவன் அரை குடம் அடிக்கிறாங்க. யாரு? இவன் அவனா? சின்ன பருப்பு பாசி பருப்பு. பருப்பு பருப்புங்கிறீங்க என்னன்னு தெரியல. சின்ன கருப்பு சின்ன பருப்பு. கருப்பு சாமிடா. கருப்பு சாமியா நீங்க? கருப்பு சாமியா? ஏன்னா கோயில விட்டு இப்படி வீதி வீதியா அலையறீங்களா? என்ன பிச்சை எடுக்கிறீங்களா? என்ன எடுக்கிறாங்க? இல்ல இல்ல ஐயோ ஐயோ போது 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 வலிக்குதா? என்ன என்ன வலிக்குதா? வலிக்குதா? சூப்பர் சூப்பர். உட்கார்றது கூட இடம் இல்ல. என்னடா சொன்ன? ஐயோ சாமி அவருக்கு ஏற்கனவே ஹார்ட் ப்ராப்ளம். கொட்டை பிதுக்குதுடா. அவகால அவகால இருக்கா உனக்கு? அத கசி பாத்துக்க அப்புறம் என்ன? இருக்கா உனக்கு? எங்கடா போய் ஐயோ வா இப்படி பாயப்புடி. நீ போய் இருக்கு வாய்ப்படி. நீ சின்ன கருப்பாவது பரவாயில்லையா இருக்குது. பெரிய டேய் டேய் வாடா இப்படி. நான் வரலடா, உட்கார்ந்துட்டே நின்னா அடிச்சு விடுற. உட்கார்ந்து அத கூடாது கொடுக்காத. இங்க வா எட்ட தட்டியா. உட்கார்ந்து ரெண்டு பேரும் மோதிக்கிங்கடா. உட்கார்ந்து ரெண்டு பேரும் அளவு பாக்குறாங்க. எப்படி உட்கார்ந்து உட்கார்ந்து பேசுறியா? மண்டையில செய்றீங்களா? மண்டையில செய்யாதீங்கப்பா. வாடா 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 இங்க. நல்லா இருக்கு. உடம்பு வலியெல்லாம் போயிடுச்சு. என்னத்த 108 தான் வர்றோம். பொழப்பியா? நானே இவ்வளவு அடி வாங்குறேன். டேய் பொழப்பியா? என் குருதேவனுக்கு எப்படி குனிய வச்சு குத்துறாங்களே தெரியலையே. டேய் யார் நீ? நானா மைசா அரக்கன் தெரியுமா? அரக்கன் எங்க தலைவர். அவனுக்கு அவருக்கு பொம்பளை கூட்டி கொடுக்குற வேலை. என்னது? என்னது? என்ன வா 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 வாடா வாடா இங்க. வீட்டுல உங்களுக்கு பொம்பளை எல்லாம் இல்லையா? நானா கிடைச்சு எஜமானுக்கு என்ன வேலை பார்க்குற? பொம்பளை பொம்பளை டேய் 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 பொம்பளை கூட்டி கொடுக்குறது வேலை. என் வேலையை கேட்டா அவர் சொல்லணும்ல. ஏண்டா பொண்ணு கூட்டி குடிப்பியா? பொண்ணை கூட்டி கொடுக்குறதா வேலை.
ஒரு மனுஷன் செய்யக்கூடிய தப்புல பெரிய தப்பு என்ன செய்ய தெரியுமா? என்ன தெரியுமா? என்ன தப்பு? பொண்ணை கூட்டி கொடுக்கறது. அவன் என்னை பார்த்துக்கிறான்ல, சாப்பாடு போடுறான்ல. ஏண்டாடு சாப்பாடு போடுறவனுக்கு உண்மையா இருக்கணும்ல. உன்னை நம்பி வந்தா நீ இப்படிதான் கூட்டி கொடுப்பியா? நம்பி வந்தாவா? நம்பியே வரல. நம்பியே ஒளிய வச்சுட்டு என்னன்னு தெரியல. வீட்டுக்கு போய் சாப்பிட. நம்பி வந்தா யாராவது வர்ற பொம்பளைனா அவனுக்கு கூட்டி கொடுக்கணும். ஏடா கூட்டி கொடுத்தா நீங்க அடிக்கிறீங்க, பொம்பளைய கூட்டி கொடுக்கலன்னா அவன் அடிக்கிறான். ஏண்டாடு அடி வாங்க முடியாம அப்ப பொண்ணை கூட்டி கொடுக்குற. காலையில என்ன பண்ற? 2 ஊசி காசு தர்ற. நீ யாரு? நீதான். ஊசியா? ஊசியா? ஐயோ வேண்டாம் வேண்டாம். சரி என்னை அடிச்சில்ல, எங்க தலைவன் அடி பார்ப்போம். அவனை அடிக்கிறது அப்புறம். இங்க வா, இங்க வாடா. டேய் இங்க வா. மைக் வாடா வாடா வாடா. இங்க உன்னை அடிக்க மாட்டோம். அடிக்காம சொல்றேன். அடிக்க மாட்டோம். வாயில பேசிக்கலாம். உன்னை போய் அடிக்க முடியுமா? நீ யாரு? உன்னை அடிக்க முடியுமா? நான் சொல்றத மட்டும் கேளு. என்ன? அதாவது வந்தல்ல, வந்தேன். அவனை கேட்ட யாருன்னு? ஆமா. என்னைய கேட்டியா? அவன் தான் சின்ன பருப்பு, நீ பெரிய பருப்பு. நானே என்னைய கேட்டியா? ஐயோ ஐயோ யாரு நீ? யாரு? ஐயோ கேட்டியா? கேட்டியா? சரி யாருடா நீ? யாரு? யாருங்க? யாரு? யாரு சாமி? நசுரா பாரு. ஐயோ ஏடா சோத்த திங்கிறாங்களா பிய்ய திங்கிறாங்களா? ஐயோ மனுஷன் மாதிரியே தெரியலையே. நம்ம உடம்பெல்லாம் இப்படி இருக்குதுல்ல, இவனுக்கு வெறும் பன்னிக்கறியா தின்பாங்க போல இருக்கு. யாருடா? வாடா இங்க. அழகமலை 18ஆம் படி பெரிய கருப்பசாமி. 18ஆம் படி பருப்பா? என் பேரை கேட்டா, பேரை கேட்டா ஆடாத பேய் ஆடு, ஓடாத பேய் கூட ஓடும். ஒண்ணு வராது, ஊர் பக்கமே வராது. இனிமே நானும் உன் முகத்திலே முழிக்க மாட்டேன். இனிமேல் முழிக்க மாட்டியா? ஐயோ என்ன அடி அடிக்கிறேன். பாவி பயல, 3 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் முழிச்சிருக்கிறடா. வாடா இங்க. 3 வருஷமா டீ சாப்பிடுறீங்களா? 3 வருஷமா டீ வேணா ஒண்ணு வேணா பேசாம மூடிட்டுறா. 3 வருஷமா என்னைய பாத்தியா? அதுக்காகத்தான் அப்படி அடிக்கிறியா? ஐயோ ஓய், நான் சொன்னபடி கேட்டா உனக்கு உயிர் பிச்சை கொடுப்போம். சரி, இல்லாட்டி உன் உயிரை எடுப்பான். எடுக்காத எடுக்காத விட்டு போய் ஓடி போயிடுற. மன்னிப்பு இல்லையா? சொல்றத கேப்பியா கேட்க மாட்டியா? கேப்பேன். கேப்பி இல்ல. ஏடா என்னை போட்டு அதக்குறீங்க? நான் என்ன பழைய சாமானா? உனக்கு உயிர் மேல ஆசை இருந்துச்சுன்னா நான் சொல்ற மாதிரி சொல்லணும். என்ன? பூலோகத்தில் உள்ள எல்லா அனைத்து பெண்களையும் அங்க பாரு எல்லாரும் போடுறாங்க. எந்திரிச்சு இருங்க அக்கா, இருங்கக்கா. உட்கார சொல்றியா இல்ல உனக்கு உதவ வேணுமா? பாருங்க, பொம்பளை கூட்டி கொடுக்குற ஆளு எனக்கு எவ்வளவு அடி விழுவுது. அவங்கள உட்கார சொல்றா. உட்காருவாங்க அக்கா, உட்கார சொல்றேன். ஐயோ உட்காருங்க. போகாதீங்க, பாதியில போகாதீங்க. முன்ன பாப்பு தான் கிடக்கு. அப்படி அவங்க போனாங்கன்னா அவங்க கையில இருக்கிற போர்வை பாவையெல்லாம் பிடிங்கி வச்சுக்கணுமா? நான் போய் அங்க புடுங்க. அவங்க வீட்டு நான் பாய புடுங்கணும்னா வேற எதுவும் புடுங்கணும்னு கம்ப்ளைண்ட் பண்ணி காலையில கோயில்ல கட்டி போடுறதுக்கா? சரி, உனக்கு உயிர் மேல ஆசை இருக்குல்ல? ஆமா. நான் சொல்றத கேப்பி இல்ல? கேப்பேன். சொல்றத கேப்பி இல்ல? சொல்லு. பூலோகத்தில் உள்ள அனைத்து பெண்களையும் தாயாகவும் என்னடா உம்மு? என்னடா ஐயோ தாயாகவும் தங்கையாகவும் தெய்வமா. பப்புனு அப்படி அவன் சொல்ல சொல்லு. அங்க வர 20 பேர் கிளம்பிட்டாங்கடா. அப்ப அந்த 20 பேரையும் இல்ல, அந்த 20 பேரையும் ஓடி மறைச்சு உட்கார வைடா. மறிச்செல்லாம் உட்கார பிடிக்க முடியாது. பொச்சா மூடுறா, ஆறா அடி வாங்குறது. குட்டி வலிக்குது. சொல்றத கேப்பியா கேட்க மாட்டியா? நாடகம் பார்க்க சொன்னா அடி வாங்க சொல்றியா நீ? தாயாகவும் தங்கையாகவும் தெய்வமாவும் நினைப்பேன். சரி, நான் தான் உன்னை கேட்கறேன். தாயாவும் தங்கையாவும் தெய்வமா நினைச்சா எவன்டா போய் புள்ள பக்கிறது? புள்ள பக்க வேண்டாமா? அதெல்லாம் உனக்கு எதுக்குடா? மன்னிப்பு கேளு. மன்னிக்க, எல்லாரும் மன்னிச்சுக்குங்க. அடி வாங்க முடியல, உண்டியல் வலிக்குது. எல்லாத்தையும்
எல்லாரும் என்ன மன்னிச்சுக்கங்கன்னு சொல்லி கீழே விழுந்து கும்பிடு. எல்லாரும் என்னை மன்னிச்சுக்குங்க. ஆ. எதுல விழுகணும்? கீழே விழுந்து கும்பிடுறா. கீழே விழுந்து கும்பிடணுமா? அவனை அமுக்க வேணும்னு சொல்லு. அப்புறம் தோசை கரண்டி போட்டு எடுக்கணும். ஏய் சீடா வாடா வாடா வாடா. நசிக்கிறியா? இது என்னதுடா? ஐயா, இது என்னதுடா? ஏய், இங்க வா. இது என்னது? குருதேவா, குருதேவா. இது என்னது? உன் மேல சாவு கவுச்சி அடிக்குது. டேய், எனக்கு எந்திர யாரா அவன்? அவன் யாரு? ஏப்பா பெரிய பருப்பு. டேய், பெரிய கருப்பு கருப்பு. கருப்பு ஆ, அவன் கருப்பு. அவன் யாரு? ஏப்பா கருப்பு சாமி. அவன் யாரு? என்னை அடிச்சு இல்ல. ஆ. இவருதான் எங்க குருநாதர். அவர்தான் எங்க குருதேவன். அவன் பேர் என்ன? அவன் அரக்கன். அரக்கன். மைசூசா அரக்கன். அவனை ஆ. அவனை அவனை இங்க 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 வர சொல். இங்கயா? இங்க வர சொல். டேய் உன்னைய அவன் அங்க அங்க வர சொல்றியா? டேய் நான் யாரா? நீ உனக்கு சாவே கிடையாது. உனக்கு டெய்லி உருவுறது யாரா? உருவுறியா? எனக்கு உருவுறது. டேய் போடா, உனக்கு போடா. சம்பளம் உருவுறது நீங்க யாரு? தான் கொடுக்குறீங்க. அவனை ஆ. அவனை பாரு ஆ. இங்க இங்க வர சொல்றேன். ஏய், என்ன சொல்ற? சாமி கருப்பு சாமி என்னப்பா சொல்றேன்? உன்னைய ஆ? அங்க 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 வர சொல்றேன் போ. டேய், என்ன? இந்த இடத்துல யாரா சாமி? நான் தானே சாமி கிட்ட. அவன் தானே வரணும். அவனை 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 இங்க 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 வர சொல்றாங்க. ஏய், ஓய், நான் யாரா? நீதான் இடத்துக்கு பெரிய ஆளு. அப்படியே. ஏய், நான் யாரா? நீ உன்னை அழிக்கவே முடியாது. பெரிய அரக்கன். அவனை இங்க அரக்கன் கூட்ட தலைவன். இங்க வர சொல்றான். அப்பா அங்க வரணுமா? அப்பா போப்பா. டேய், அவனை இங்க வர சொல்றாங்க. ஏய், அங்க அவனை இங்க வர சொல்றான். நான் எப்படியோ போய் தொலைகிறேன். அவனை அவனை இங்க தாயே, பாருங்கள் மகிஷாசுர அரக்கன் வந்து விட்டான். அழிக்க வேண்டும். ஓடிவா தாயே. தாயே. இவர் தான் தாயா? ஏய் என்னோட சீடை கூட்டி வந்தேன் பிள்ளை. ஒரு நான் கூட இந்த மாதிரி கூட்டி வரலடா. ஆனா நீங்க ரெண்டு பேரும் டேய் 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 காலையில யாரேடா சொல்ற? நீங்க ரெண்டு பேரும் நல்ல வேலை பார்த்துருக்கீங்க. ஆயா ஆயா நல்ல நல்ல வேலை பார்த்துருக்கீங்க. ஆயா ஆயா டேய் அது பார்த்தாயா? அழகை பார்த்தாயா? அழகை பார்த்தாயா? மாத்தா நான் நறுக்கென்று கடிக்கும் மணப்பாறை முறுக்கு போல் தெரிகிறதே. ஆயா ஆயா யாரா ஒரு பாயிண்ட் முறுக்கு வாங்கி வச்சது வண்டியில? டேய், இன்னும் அழகை பார்த்தாயா? எப்படி? அவள் அழகை பார்த்தாயா? அவள் முகத்தை பார்த்தாயா? கோபக்கார கிளியே என்ன கொத்து விட்டு போகாதே. கொத்தி அருவா மனைய போலே நீ பிரிவன் தூக்கி காட்டாதே. ஏதோ ஏதோ நெஞ்சில் வலி கூடுது. இது அப்புறம்? காதலா? இதுக்கு தான் நான் உன்னை அரக்கம் போட சொன்னேன். நீ போட்டியா? கோபக்கார கிளியே என்ன கொத்து விட்டு போகாதே. கோபக்கார கிளியே என்ன கொத்து விட்டு போகாதே. அருவா மனைய போலே நீ பிரிவன் தூக்கி காட்டாதே. நிப்பாட்டு. நான் இப்பொழுது எனக்கு காதல் செய்ய வேண்டும் என்ற ஆசை வந்து விட்டது. எங்கே என் பக்கத்தில் வந்து ஒரு முத்தம் கொடு பார்ப்போம். செருப்பு குஞ்சு ஏண்டா என் பஞ்சனையில் வந்து ஒரு முத்தம். டேய், என் பஞ்சனையில் வந்து ஒரு முத்தம். அடே மகேஸ்வரக்கரே, என்னை பார்த்தா உனக்கு பெண்கள் தெரிகிறதா? நான் யார் என்று தெரியவில்லையா? வீணாக பேசி என் சோலாயத்துக்கு இரையாக விடாதே. ஏய். உனக்கு தைரியம் இருந்தா நெருங்கி பாருடா. நான் கேட்பது அழகான ஒரு முத்தம். ஆனால் நீ யுத்தத்துக்கு வா என்று. உண்மைதான். ஆனால் உன் கோபத்தில் கூட உன் முக அழகை பார்த்தாயா? நான் மட்டும் படைக்கக்கூடிய பிரம்மனாக இருந்திருந்தால் அந்த வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அனைத்தையும் நம் பஞ்சனையில் வந்து போட்டு இருப்பேன். ஏன் போட முடியாதா? உனக்கு தைரியம் இருந்தா நெருங்கி பாரு. ஏய், பார்க்கலாமா? பார்க்கலாம். பார்க்கலாம். சாஞ்சானு சமயபுரம் கருப்பு சமயபுரம் சாதித்தது கண்ணபுரம் கருப்பு கண்ணபுரம். சாந்தானல்ல சமயபுரம் சாதிச்சது கண்ணாபுரம் கண்ணாபுரம். தாயே, மகனே ஆணவம் பிடித்த மகிஷா
ஒரு அரக்கன் அழிந்து விட்டான். உண்மைதான். இதற்கு மேலாக இந்த பூ உலக மக்கள் அனைவரும் நிம்மதியாக வாழ்வார்கள் தாகி. இருந்தாலும் இந்த ஊர் மக்களுக்கு முத்தான 3 வரம் கொடுக்க வேண்டும். என்ன வர வேண்டும்? தாலி வரம் கேட்பவர்க்கு எந்த தாயாரே நீதான் தயங்கமா கொடுக்க வேண்டும் தங்க தாயாரே. தலைவர் கேட்பவர்க்கு இந்த மகனே கருப்பு தலைவரம் நான் தருவேன் தங்க மகனே. தாய குழந்தை வரம் கேட்பவர்க்கு எந்த தாயாரே நீதான் பிள்ளை வர கொடுக்க வேண்டும் தங்க தாயாரே. தலைவர் கேட்பவர்க்கு இந்த மகனே கருப்பு தலைவரம் நான் தருவேன் தங்க மகனே. தாய மலை வரம் கேட்பவர்க்கு எந்த தாயாரே நீயும் மாரியாக பொழிய வேண்டும் தங்க தாயாரே. தலைவர் கேட்பவர்க்கு இந்த மகனே கருப்பு தலைவரம் நான் தருவேன் தங்க மகனே. அப்படியே ஆகட்டும் தாயே. இப்பொழுது நானும் அழகமலைக்கு தம்பியை கொல்லிமலைக்கு சென்று வருகிற மக்களுக்கு வேண்டிய வரத்தை கொடுத்து வாழ்ந்து வருகின்றோம். எப்பொழுது ஆபத்து என்று அழைத்தாலும் தப்பாமல் ஓடி வருகிறோம் தாயே. அப்படி ஆகட்டும் மகனே. அப்படி ஆகட்டும். ஆளு ஆளு ஆளும் ஆளும் ஆளு 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 கருணை உள்ள தோணுதம்மா அருளை மாறி தருகிறாள். கருணாக உருவெடுத்து கருமாறி வருகிறாள். மகிழையிலே முண்டகே கன்னியம்மா மாங்காடு தனிவாழும் காமாட்சியம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. கருணை உள்ள தோணுதம்மா அருளை மாறி தருகிறார். கருணாக உருவெடுத்து கருமாறி வருகிறார். அகிலையிலே முண்டகலே கன்னியம்மா மாங்காடு தனிவாழு காமாட்சியம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. கருணை உள்ள தோணுதம்மா அருளை மாறி வருகிறார். கருணாக உருவெடுத்து கருமாறி வருகிறார். புன்னநல்லூர் மாரியம்மா புகழ் விளங்கு தேவியம்மா புன்னநல்லூர் மாரியம்மா புகழ் விளங்கு தேவியம்மா அங்கமல நிறைந்தவளே எங்க முத்து மாரியம்மா அங்கமல நிறைந்தவளே எங்க முத்து மாரியம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. கருணை உள்ள தோடுதம்மா அருளை மாறி வருகிறார். கருணாக உருவெடுத்து கருமாறி வருகிறார். தீச்சட்டி வேண்டும் வந்தன் திருமுகத்தை காண வந்தோம். தீச்சட்டி வேண்டும் வந்தன் திருமுகத்தை காண வந்தோம். மாவிளக்கு போட்டு உன்னை மனமுருகி வேண்டுகின்றோம். மாவிளக்கு போட்டு உன்னை மனமுருகி வேண்டுகின்றோம். கொட்டில்கட்டி ஓட்டு வந்து குழந்தை மறந்துகின்றோம். கொட்டில்கட்டி ஓட்டு வந்து குழந்தை மறந்துகின்றோம். கொட்டில குழந்தையாக கருமாறிட வந்திடுவாள். கொட்டில குழந்தையாக கருமாறிட வந்திடுவாள். அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. கருணை உள்ள தோடுதம்மா அருளை மாறி தருகிறார். கருணாக உருவெடுத்து கருமாறி வருகிறார். அகிலையிலே முண்டகளே கன்னியம்மா மாங்காடு தனிவாழு காமாட்சியம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. இதுவரையிலும் இந்நாடகத்தை கண்டு கிடைத்த ஊர் பொதுமக்களும் விழா கமிட்டியாளர்கள் நாடகத்தை காண வந்த ஊர் பொதுமக்களும் பெரிய கருப்பு சின்ன கருப்பு எல்லா கருப்பு மகமாய் அருள் பெற்று மந்தையில் வாழக்கூடிய அனைத்து தெய்வங்களுடைய அருள் பெற்று செல்லும் இடமெல்லாம் நோய் நொடி இல்லாமல் பேரும் புகழோடு பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகின்றோம். எந்த நாடகத்தினை கொடுத்தாலும் மிக சிறந்த நடிகர்களை கொண்டு நாடகத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய நாடக அமைப்பாளர் அருமை அண்ணன் கே புதுக்குளத்தை சேர்ந்த அழகு ராஜா அண்ணா கலைக்குழுவின் சார்பாக நன்றிகள் வணக்கம் வணக்கம் வணக்கம். ஒரு நாடகத்திற்கு இப்படித்தான் மிக சிறந்த முறைகளை
ஒளி அமைக்க வேண்டும் என்று எங்களுக்கு தெளிவான முறையிலே ஒளி அமைத்து கொடுத்த இனியா ஆடியோஸ் ஒளிபெருக்கி உரிமையாளர்களும் அதில் கண்ணும் கருத்துமாக பணிபுரிந்த ஆபரேட்டர் அனைத்து நல்ல உள்ளங்களும் செல்லும் இடமெல்லாம் அழகமலை கருப்பனுடைய அருள் பெற்று இருளாகி அம்மனுடைய சத்திய பெற்று பேரும் புகழோடு வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று வாழ்த்தி நாடு செழிக்கவினும் நல்ல மழை பெய்யவினும் நாடு செழிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும் நாடு செழிக்கவினும் நல்ல மழை பெய்யவினும் நாடு செழிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும் ஊரு செழிக்கவினும் நடத்தங்க நீ நல்ல வாழ வேணும் பட்டி வருக வேணும் பால் பணம் வந்த வேணும் பாட்டி பெருக வேணும் பால் பால பொங்க வேணும் பட்டு பெருக வேணும் ஞான தங்கமே ஊரல்ல வாழ வேணும் ஞான தங்கமே பகவானே உனது பக்தி பாதாரே ரூப முழங்கு தீராம ரூப முழங்கு நித்திய சுபமங்களம் காசீத்த நடனம் ஜாவே ராஜாதி ராஜனுடைய தீராமம் ரூப முழங்கு நித்திய சுப மங்களம் சுபமங்களம் தவ திரு டிடி சங்ககாசாமியின் நாம வாழ்க வாழ்கவே என்னாருடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி